نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآن العزيز وفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. وقال أيضا حاميم في الكتاب المبين إنا أنزلناه مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من كان إيمانا واحتسابا غفر له من ذنبه. وقال أيضا تحروا ليلة القدر في العشر الأواخر من شهر رمضان صدق رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله, அல்லாஹ்வோட கிருபையில் நாங்கள் புனிதமான அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கடமை முதலாவது கலிமாவை சொன்னோம். அந்த கலிமாவை சொன்ன நாங்கள் தொழுகையை கடைப்பிடிச்சோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தொழுகைக்கு பிறகு கடமையான ரமதானுடைய மாதம், அந்த மாதத்தில் கடைசி 10 இருக்கிறோம். நாங்கள் கடைசி 10 ஒத்தைப்பட நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன்கான ஈமானன் வஹ்திசாபன், யார் ஒருவன் இந்த ஒற்றைப்பட நாட்கள்ல ஈமானோட, அதாவது இன்றைய நாளில் நான் ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி நன்மை கிடைக்கும், இந்த ஈமானோட உறுதியோட யார் ஒருவன் அமல் செய்கிறானோ ஒஃபிரலாகும் இந்தன்பிகி, அதாவது அவனுடைய முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவனுடைய முன் செய்த, இன்றைக்கு யாரு இஹ்லாஸோட ஈமானோட ஒற்றைப்பட நாட்கள்ல லைலத்துல் கத்ருடைய நாள்ல யாரு அமல் செய்கிறாங்களோ, அதாவது ஈவன் சுபஹான் அல்லாண்டு கூட யாரு இஹ்லாஸோட அல்லாஹ்வுக்காக வேண்டி தூய்மையான முறையில் அமல் செய்கிறாங்களோ, அந்த மனிதனுடைய முன் செய்த சகல பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான் என்று ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு தெரியும், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட கிருபையில் எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 25 நோன்பு வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நோன்பை நோட்டு நாங்கள் இந்த கடைசி 10 ஒற்றை நாளுடைய இன்றைக்கு லைலத்துல் கத்ராக இருக்கலாம் என்ற ஒரு ஆசையோடு ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் இன்றைக்கு அமல் செஞ்சுக்கிறோம். நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொன்னேன், என்னன்னு சொன்னால், எல்லாரும் இன்றைய நாளில் ஈமானோட, அதாவது இஹ்லாஸோட அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்கிறேன்னு நியத்து வச்சுக்கொள்ளுங்க. அந்த நியத்து சரியா இருந்தால் தான் எங்களோட இந்த முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அந்த நியத்து இல்லாமல் நான் இன்றைக்கு என்ன கம்யூனிட்டி கூப்பிட்டுச்சு, இல்லாட்டி எல்லாரும் போகிறாங்க லைலத்துல் கத்ர்ன்னு சொல்லி நானும் போயிட்டு கொஞ்சம் இருந்துட்டு வருவோமே, அல்லது நானும் கொஞ்சம் ஏதாவது துவாக்களுக்கு ஆமின்னு சொல்லிட்டு வருவோமே என்று நியத்து எங்கட மாற்றமாக இருந்துச்சோ, இந்த நன்மை எங்களுக்கு கிடைக்காது, எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படாது நிச்சயமா. அப்ப இஹ்லாஸோட இந்த அமல், இதுக்கு பொறுவை பின்னுக்கார வார அமலையும் நாங்கள் செய்யறதுக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நியத்து வச்சுக்கொள்ளணும். அப்ப ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
என்னன்னு சொன்னா, அதாவது லைலத்துல் கத்ருடைய இரவுல எவன் ஒருவன் அமல் செய்கிறானோ அவனுடைய அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்றான். எவன் ஒருவன் துவா செய்கிறானோ அவனுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்றான். எவன் ஒருவன் பாவம் மன்னிப்பை தேடுறானோ அவனுடைய பாவ மன்னிப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்றான். அதே நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து துஹான்ல சொல்றான், தஹர்ரவ் லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான். சூரத்துல் துஹான்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முந்திரீன் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். இந்த ஒற்றைப்பட நாட்கள்ல லைலத்துல் கத்ருடைய நாட்கள்ல தான் உங்களுடைய விதி, உங்களுடைய தலையெழுத்து கலா கத்ர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு தான் எழுதுறான். இந்த ஒற்றைப்படை நாட்கள்ல ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க லைலத்துல் கத்ர் ஒற்றைப்படை நாட்கள்ல தேடிக்கொள்ளுங்க, ஏன்னா அது மறைக்கப்பட்டுச்சு. இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறோம் 21, 23, 25, 27, 29 லைலத்துல் கத்ராக இருக்கலாம். இந்த நாட்களில் தான் எங்களோட விதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் எழுதப்படுது. எங்களோட கலா கதிர் எழுதப்படுது. இந்த கலா கதிரை 5 வகையாக ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் பிரிக்கிறான். மகாதிருல் தகாதிருல் ஹம்சா, அதாவது இந்த விதி 5 வகையாக பிரிக்கப்படுது. முதலாவது தக்தீருல் தலீல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைக்கிறதுக்கு முந்தி ஆலமுல் அர்வாஹ்ல 50,000 வருஷத்துக்கு முந்தி, எங்களை மட்டுமல்ல இந்த உலகத்துல படைப்பினங்களை படைக்கிறதுக்கு முந்தி 50,000 வருடங்களுக்கு முந்தி எங்களோட தலையெழுத்துக்கள் அங்கே எழுதிட்டான். இந்த படைப்புக்களை படைக்கிறதுக்கு முந்தி 50,000 வருஷத்துக்கு முந்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலமுல் அர்வாஹ்ல அல்லாஹ் எழுதிட்டான் அங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல படைக்கிற நேரம் எதை முதலாவது படைச்சான்னு சொன்னா, படைக்கிறதுக்கு முந்தி அல்லாஹ் படைச்சது முதலாவது அல் கலம். அல் கலம்னு சொன்னா என்ன, நாங்க சொல்லுவோமே இந்த பேனா, இந்த எழுதுகோல். படைச்ச அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த களத்துக்கு அல்லாஹ் தஆலா ஓர்டரை போட்டான். அல்லாஹ் அறிவிச்சான், நான் சொல்லதை நீ எழுதி. உக்துபுல் கலம் அல்லாஹ் சொல்றான், இந்த பேனாக்கு சொல்றான் நான் சொல்ற விஷயங்களை நீ எழுது. அந்த களம் கேட்குது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள்ட்ட கேட்குது, யா அல்லாஹ் மாதா உக்துப், எதை நீ எழுத சொல்றாய்? இந்த உலகம் நான் படைக்க போறதுல இருந்து முடியும் வரைக்கும் நீ எழுது. அந்த களம் என்ன செய்துன்னு சொன்னா, எழுத ஆரம்பிக்குது. உலகத்தை எப்படி படைக்கிறது, எப்படி படைக்கணும், என்னென்ன மிருகங்களையா படைக்கணும், மனிதர்களையா படைக்கணும், என்னென்ன இனங்களை படைக்கணும், எப்படி உலகத்தை படைக்கணும்னு சொல்லி அந்த ஆலமுல் அர்வாஹ்ல வச்சு அந்த களத்துக்கு அதாவது அந்த எழுதுகோலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓர்டரை போடுறான். அந்த களம் எல்லாமே எழுதி. இந்த களம் எழுதுகிற நேரம் தான் எங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கிறான். படைச்சி மனிதன்ற ரீதியில் எங்களை அந்த ஆலமுல் அர்வாஹ்ல படைச்சி எங்களோட ஒவ்வொரு செயற்பாடுகளையும் எங்களை படைக்கிறதுக்கு முந்தி எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் அந்த ஆலமுல் அர்வாஹ்ல பதிவு செய்யப்பட்டுச்சு. ஆலமுல் அர்வாஹ்ல பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் தான் உலகத்தில் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அப்ப களம் அல்லாஹ் படைக்கிறான். படைச்ச நேரம் களம் எல்லாமே எழுதி முடிக்குது. ரெண்டாவது வத்தக்தீரு ஃபீ யௌமில் மீசாக், அல்லாஹ் உயிரினங்களை படைக்கிறதுக்கு முந்தி எல்லா உயிரினங்கள் மனிதனா இருக்கலாம், மிருகமா இருக்கலாம், ஒரு உடன்படிக்கையை அல்லாஹ் எடுக்கிறான் அவங்கள்ட்ட. அதாவது எங்களை படைக்கிறதுக்கு முந்தி ஒரு உடன்படிக்கை அல்லாஹ் எடுத்துக்கொள்றான். அல்லாஹ் என்ன உடன்படிக்கை எடுக்கிறான்னா, நான் தான் ரப், நீ அதை ஏற்றுக்கொள்றியா? எனக்கு இப்போ ஏன நபிமார்கள் வருவாங்க, நீ ஏற்றுக்கொள்றியா? ஏன ரசூல்மார்கள் வருவாங்க, நீ ஏற்றுக்கொள்றியா? அல்லாஹ் எங்கள்கிட்ட உடன்படிக்கை அங்கே ஆலமுல் அர்வாஹ்ல எடுத்துக்கிட்டான். ஏன மலக்குமார்கள் வருவாங்க, நீ ஏற்றுக்கொள்றியா? கபருடைய வாழ்க்கை உண்மை, நீ ஏற்றுக்கொள்றியா? கியாமத்துடைய வாழ்க்கை உண்மை, நீ ஏற்றுக்கொள்றியா?
நரகம் உண்மை, நீ ஏற்றுக்கொள்றியா? சொர்க்கம் ஒன்று இருக்குது, நீ அதை ஏற்றுக்கொள்றியா? அல்லாஹ் கேட்கிறான் ஒவ்வொரு உயிரினங்களுக்கு. எல்லா எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் சொல்லிட்டோம். எல்லாம் உண்மை யா அல்லாஹ், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ ஆல்ரெடி நாங்கள் அத்தகதீருல் மீசாக், நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் எக்ரிமெண்ட் அல்லாஹ்க்கு கொடுத்துட்டோம். அந்த கொடுத்த படிக்குத்தான் நாங்கள் இப்போ உலகத்துக்கு வந்துட்டோம். மூணாவது தக்தீர் என்னன்னு சொன்னால் அத்தகதீருல் உமுர். ஒரு தாயில் இப்போ நாங்கள் ஆலமுர் அல்வாஹில் நாங்கள் வாக்க கொடுத்துட்டோம். இப்போ அல்லாஹ் எங்களை படைக்கிறதுக்கு ஒரு தாயை உருவாக்கி தாயின் மூலமாக அந்த கருவறையில் எங்களை வைக்கிறான், உலகத்துக்கு அனுப்புறது. அந்த நேரமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்க அந்த தாயிட கருவறைக்கு அனுப்புகிறான். அனுப்பி அதுலேயும் சில எக்ரிமெண்ட்டுகளை, உடன்படிக்கையை அல்லாஹ் அந்த மலக்குகளுக்கு சொல்கிறான். நீ இந்த உயிரை நான் படைக்க போகிறேன், அந்த கருவறையில் போயிட்டு இந்த கேள்விகளை கேளு. ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் யாரு? படைக்கிறதுக்கு முன்பு தாயில கருவறையில் ஒரு பிள்ளை இருக்குது, உயிர் வரப்போகுது, அல்லாஹ் படைச்சுக்கிட்டிருக்கிறான். தாயில கருவறையில் ஒரு மலக்கு கேட்கிறார், உன்னை படைச்சவன் யாரு? படைக்க போறவன் யாரு? உனக்கு ரிஸ்க் அளிக்க போறவன் யாரு? நீ அமல் செய்ய போறவன் யாரு? யாருக்காக அமல் செய்ய போறாய்? உலகத்தை எதுக்காக நீ போறாய்? இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தாயிட கருவறையிலும் எங்களுக்கு சில எக்ரிமெண்ட்டுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான். நாங்கள் அந்த கருவறையில் இருக்கும் போதும் நாங்கள் சில எக்ரிமெண்ட்டுகளை அல்லாஹ்க்கு கொடுக்குறோம். யா அல்லாஹ், எல்லாம் நீதான். அப்போ இதுவும் தக்தீரில் அந்த ஆரமுல் அர்வாஹில் எங்களோட விதி தாயிட கருவறையில் நாங்கள் இருக்கிற நேரம் எழுதப்பட்ட அந்த விதி அந்த ஆலமுல் அர்வாஹில் பதிவு செய்யப்பட்டிருது. நாலாவது தக்தீர் தக்தீருல் ஹவுல். தக்தீருல் ஹவுல்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டுக்குமான விதிகள். இப்போ நாங்கள் படைச்சு உலகத்துக்கு வந்தாச்சு. நாங்கள் படைச்சு உலகத்தில் இப்போ நாங்கள் அல்லாஹ் சொன்ன பிரகாரமோ சொல்ல பிரகாரம் இல்லாதோ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் ஒவ்வொரு ஆண்டுகளுக்குண்டான விதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு ரமலானிலும் ஒவ்வொரு ஒற்றைப்பட நாட்களிலும் எங்களோட விதியை அல்லாஹ் எழுதுகிறான், எங்களோட தக்தீரை அல்லாஹ் எழுதுகிறான். இதுதான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த விதியை எழுதுகிற நேரம் ஒவ்வொரு ஒற்றைப்பட நாட்கள்லையும் நாங்கள் எந்தெந்த அமல்ல இருக்கிறோமோ, எந்தெந்த உலகத்தில் எந்தெந்த சோழிகளில் நாங்கள் இருக்கிறோமோ, அதையே அந்த விதியை அல்லாஹ் பதிவு செய்கிறான் இன்றைய நாளில். அது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த வருஷம் உயிரோடு இருக்கிறோம், அடுத்த வருஷம் உயிரோடு இருப்போமா இல்லையா? இந்த நேரம் உயிரோடு இருக்கிறோம், அடுத்த செகண்ட் உயிரோடு இருப்போமா இல்லையா? இந்த நாளில் இப்படி இருக்கிறோம், அடுத்த நாளில் எப்படி இருப்போம்? இப்போ உலகத்தில் எப்படின்னு சொன்னால், அதாவது ஒவ்வொரு நாளும் உலக சுகாதார அமைச்சு சொல்லுது 3 லட்சம் மக்கள் உலகத்தில் மரணிச்சு கொண்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் உலகத்தில் பிறந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த விதி எழுதுகிற நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட விதியை மாற்றி எழுதித்தான்னு சொன்னால் அடுத்த வருஷம் நாங்கள் இந்த இடத்துல இருப்போமா? அமல்களை நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிய லைலத்துல் கத்ரியோ லைலத்துல் கத்ரில்லா நேரம் நாங்கள் செய்வோமா? செய்ய மாட்டோம். இதைத்தான் உலமாக்கள் சொல்கிறாங்க, தபு தாபீன்கள் சொல்கிறாங்க, இந்த முக்கியமான நாட்களில் நீங்கள் அல்லாஹ் இடத்துல நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க, முக்கியமான நாட்களில் நீங்கள் அமல் செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டிய அமல் செய்யுங்க. உங்களோட விதி எழுதப்பட போகுது, உங்களோட தக்தீர் எழுதப்பட போகுது, ஆண்டுக்கான தக்பீர் அல்லாஹ் எழுதுகிறான். இன்றைய நாளில் தான் உங்களோட முடிவுகள் எடுக்கப்படுது. நாங்கள் போன வருஷம் இந்த இடத்துல இருந்து பேசினோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட விதியை எழுதியிருக்கிறான், இந்த வருஷமும் இந்த இடத்துல நாங்கள் அமல் செய்யணும்னு சொல்லி, இந்த இடத்துல நாங்கள் அமல் செய்யணும்னு சொல்லி அல்லாஹ் எழுதினால தான் நாங்கள் இந்த வருஷமும் இந்த இடத்துல கூடிக்கிறோம். நாங்கள் செஞ்ச அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டனால தான் நாங்கள் இந்த இடத்துல இந்த வருஷமும் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம், அல்லாஹுக்காக வேண்டி அமல் செய்வதற்காக வேண்டி. இன்றைக்கு எங்கட கலிமா சொன்ன முஸ்லீம்கள் இந்த நோன்புடைய முக்கியமான நாட்களில்
இன்றைக்கு அவங்களோட தொழில் வாய்ப்புகள்லையும் அவங்களோட தேவைகள்லையும் படுக்கையிலும் இறங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த விதி எழுதப்படுற நேரம் நாங்கள் அல்லாவை நிராகரித்து போட்டு அல்லாட்ட கையேந்தி எங்களோட பாவ மன்னிப்பை நாங்கள் தேடலன்னு சொன்னால் அப்போ எங்களோட நிலைமை என்னன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்களோட நிலைமை என்னன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்களோட நேற்று இருந்தவங்க, இந்த நோன்பு ஆரம்பிக்கிற நேரம் இருந்தவங்க இன்னைக்கு கபூரில் இருக்கிறாங்க. நேற்று இருந்தவங்க இன்றைக்கு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல இல்லை. போன வருஷம் எங்களோட லைலத்துல் கத்ருல இருந்தவங்க, எங்களுடைய பெருநாளுக்கு இருந்தவங்க இந்த வருஷத்தோட இந்த வருஷம் இல்லை. அப்ப விதி எப்படி எழுதப்படுவதோ அப்படித்தான் உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட விதி எழுதுறான். அதனால தான் ஆரம்பத்திலே ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதாவது ஒற்றைப்படை நாட்கள்ல நீங்க வந்து கடைசி 10 ஒற்றைப்படை நாட்கள்ல நீங்க லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்க தேடிக்கொள்ளுங்க, அந்த நாள்ல பாவ மன்னிப்புகளை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. கடைசியாக அஞ்சாவதாக குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன், அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் உரிய விதி அந்த ஆலமுல் அர்வாஹ்ல கடைசியாக எழுதப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்கிற அமல்கள், நாங்கள் செய்கிற பாவங்கள் என்ன ஏதுன்றத ஒவ்வொரு நாளைக்குரிய விதியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆலமுல் அர்வாஹ்ல எழுதியிருக்கிறான். அப்ப இந்த விதியை 5 வகையா அல்லாஹ் பிரிச்சு அந்த ஆலமுல் அர்வாஹ்ல எழுதுற நேரம் நாங்கள் எந்தெந்த முறையில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருமோ அந்த அந்த வகையில தான் அந்த ஆலமுல் அர்வாஹ்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய விதி எழுதிக்கிறான். அப்ப என்னதான் நான் உலகத்தில் எப்படிதான் வாழ்ந்தாலும் மரணம் நிச்சயமாக வரும். அந்த மரணத்துக்குரிய தயாரை நாங்கள் செஞ்சு வச்சு கொள்ளணும். எல்லாரும் நாங்கள் இப்படி உட்கார்ந்திக்கிறோம், நான் உட்கார்ந்திக்கிறேன், நீங்க உட்கார்ந்திக்கிறீங்க. மரணிச்சா எது வரைக்கும் எங்களோட வருவாங்க? கபூர் வரைக்கும் வருவாங்க. அந்த கபருள்ளுக்குள்ள நாங்கள் போனதோட என்ன நல்லமல் உலகத்தில் நாங்கள் செஞ்சோமோ அது வரைக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் அந்த கபூர்ல நாங்கள் இருக்கணும். உங்களுக்கு தெரியும், எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1300 வருஷத்துக்கு மேலாக இன்றைக்கு மதீனாவுடைய கபூரில் இருக்கிறாங்க. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்த சஹாபாக்கள் 1300 வருஷத்துக்கு மேலால கபூரில் இருக்கிறாங்க. தாபீன்கள், தபு தாபீன்கள், உலமாக்கள், எங்களுக்கு முன் மௌத்தாயினவங்க 500 வருஷம், 600 வருஷம், 700 வருஷம் இன்னும் கபூரில் இருக்கிறாங்க, மஹ்ஷர் வரல. எங்கட உற்றார் உறவினர்கள், சொந்தக்காரர்கள், எங்கட தாய் தகப்பன் 70 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம் இன்னமும் கபூரில் இருக்கிறாங்க. இன்னமும் மஹ்ஷர் வரல. எப்போ மஹ்ஷர் வரும்? யாரால முடிவு செய்யலாம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்ப நாடுறானோ அப்ப மஹ்ஷர் வருகும், கியாமத்துடைய நாள் வருகும். அந்த கியாமத்துடைய நாளையும் நாங்க வந்து கபருக்கு அமல் செஞ்சுட்டு போயிருந்தா தான் அங்கேயும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அல்லாஹ்வோட கேள்விகளுக்கு இலேசான முறையில் எங்களுக்கு பதில் சொல்லலாம். எனவே நாங்க இந்த முக்கியமான நாள்ல நாங்க எந்த நல்லமல் செய்யணுமோ அந்த நல்லமலையும் நாங்க செஞ்சு கொள்ளணும். எல்லா நல்லமலையும் நாங்க செஞ்சு கொள்ளணும். இந்த முக்கியமான நாளை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல தான், இந்த முபாரக்கான லைலத்துல் கத்ருடைய இரவுல தான் நான் என்னுடைய குர்ஆனை நான் இறக்கினேன். அதுவும் எப்ப இறக்கினேன்? ஒற்றைப்பட நாட்களுடைய லைலத்துல் கத்ருடைய நாள்ல. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி கைரும் மின் வமா அதுராக மா லைலத்துல் கத்ர். அல்லாஹ் கேட்கிறான் வந்து மா அதுராக, உங்களுக்கு தெரியுமா இந்த லைலத்துல் கத்ர்னா என்னன்ற உங்களுக்கு தெரியுமான்னு அல்லாஹ் குர்ஆன்ல கேள்வி கேட்கிறான் எங்களுக்கு. அப்ப அந்த லைலான்ற வார்த்தைக்கு தஃப்சீருடைய உலமாக்கள் என்ன, முஃபஸ்ஸீன்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, லைலத் என்று சொல்றது பாவத்தை மன்னிக்க கூடிய நாள். பாவங்கள், எங்களுடைய முன் செய்த பின் செய்த பாவங்களை மன்னிக்க கூடிய நாள். இந்த லைலத் என்று சொல்ற இந்த வசனத்துக்கு, இந்த வார்த்தைக்கு தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றது என்னன்னு சொன்னா, பாவங்கள் மன்னிக்க கூடிய நாள்.
அல்லாஹ் கேட்கிறான், வமா அத்ராக லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ர் என்று நாங்க சொல்றோமே, அது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? எல்லாருக்கும் எங்களுக்கு சிம்பிளா இருக்குது, இன்னைக்கு லைலத்துல் கத்ராமே, நாங்க போகணும், அது என்னன்றே தெரியுமான்னு அல்லாஹ் கேட்கிறான். வமா அத்ராக லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ருடைய நாள் 1000 மாதங்களை விடவும் சிறந்தது. 1000 மாதங்கள் என்று சொல்ற 82 83 வருடங்கள். இன்றைக்கே நாளில் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்ன இஹ்லாஸோட ஈமானோட அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் அமல் செஞ்சு அல்லாஹ் ஏற்றிக்கொண்டான்னு சொன்னால் 1000 மாதங்கள் நாங்கள் அமல் செஞ்ச நன்மையை அல்லாஹ் எங்களுக்கு தரோம். அப்போ உலகத்தில் நாங்கள் 82 வருஷம் 1000 மாதங்கள் நாங்கள் உயிரோடு இருப்போம்னு எங்களுக்கு கேரண்டி வாரண்டி இருக்குதா? எந்த கேரண்டி வாரண்டியும் இல்லை. அப்போ இந்த நாளில் நாங்கள் அமல் செஞ்சு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்னு சொன்னால் 82 வருஷம் நன்மை செஞ்ச நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட ஏட்டில் எங்களோட கிதாபில் பதிவு செய்கிறான். எப்படி அமல் செய்யணும்? ஆல்ரெடி இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு சொன்னேன், என்ன செய்யணும்? அல்லாஹ்க்காக வேண்டி நான் இந்த அமலை செய்கிறேன். அந்த நியத்து எங்களோட உள்ளத்தில் வரணும். அந்த நியத்து எங்களோட உள்ளத்தில் வரலன்னு சொன்னால் இந்த அமலில் எந்த பிரயோசனமும் இல்லை. அது எந்த அமலாக இருந்தாலும் சரி, தராவிஹ் தொழுகையாக இருக்கட்டும், தஸ்பீஹா இருக்கட்டும், குர்ஆன் ஓதுறதாக இருக்கட்டும், அல்லது தௌபா கையேந்திரதாக இருக்கட்டும், யா அல்லாஹ் உனக்காக வேண்டிய நாங்கள் இங்கே அமர்ந்திக்கிறோம், உனக்காக வேண்டிய கையேந்திக்கிறேன், உனக்காக வேண்டிய தராவி தொழுகிறேன், உனக்காக வேண்டிய குர்ஆனை ஓதினேன், உனக்காக வேண்டிய தஸ்பீஹ தொழுகிறேன். இந்த எண்ணம் எங்களோட உள்ளத்தில் வரணும். வந்தால் தான் 1000 மாதங்கள் நன்மை செஞ்ச நன்மை எங்களுக்கு எங்களோட ஏட்டில் பதியப்படுதும். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. அல்லாஹ் சொல்றான், தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்கி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு எங்க இறங்கி கொண்டிருக்கிறாங்க? உலகத்தில் எல்லா மூளை முடுக்குகள்லையும் மலக்குமார், எண்ணில் அடங்காத மலக்குமார்களை அல்லாஹ் இங்கே இறக்கி கொண்டிருக்கிறான். இன்றைய நாளில் ஒற்றைப்பட நாட்களில் வர்ரூஹு ஃபீஹா. ரூஹுண்டா யாரு? மலக்குமார்களின் அதிபதி தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்களும் இன்றைய நாளில் உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஏன் வந்திருக்கிறாங்க? எங்களுக்கு ரஹ்மத்து, பரக்கத்து, மகஃபிரத்து எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாங்க. யாரு? மலக்குமாரன் அதிபதியும் வந்திருக்கிறார், தலைவரும் வந்திருக்கிறார் உலகத்துக்கு. வர்ரூஹு ஃபீஹா. ரூஹ் என்று சொல்றது தஃப்ஸீர் உலமாக்கள் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 600 இறக்கைகளை கொண்ட ஜிப்ரீல் உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. எண்ணில் அடங்காத மலக்குமார்கள் உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப எவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு நாள் யோசிச்சு பாருங்க. பார்க்க இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எவ்வளோ ஒரு தாத்பரியம் உள்ள, எவ்வளோ பரக்கத் பொருந்திய ஒரு நாள் என்று நாங்கள் கொஞ்சம் அதை சிந்திச்சு பார்க்கணும். லைலத்துல் கத்ர் நாங்கள் சொல்றது மட்டும் இல்லை, எங்களோட உள்ளத்திலையும் எங்களோட மூளையும் அதை சிந்திக்கணும் கட்டாயமா. இது எப்படியா கொண்ட நாள், எப்படி பரக்கத் பொருந்திய நாள், எவ்வளோ விசேஷமான நாள்ன்றத எங்களோட உள்ளம் அடிக்கடி சிந்திக்கணும். இதனுடைய பெருமதி, இதனுடைய பரக்கத்து, இதனுடைய மகிமை, இதுகளை நாங்கள் அடிக்கடி சிந்திக்கணும். சிந்திச்சு தான் நாங்கள் அமல் செஞ்சோம்னு சொன்னால் நிச்சயமாக அந்த அமலுக்கு எங்களுக்கு நன்மை கிடைக்கும். வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் சலாம். அதாவது பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் சலாம். அதாவது இந்த உலகத்தில் வார மலக்குமார்கள் சலாம், ஈடேற்றம், மகஃபிரத், ரஹ்மத் எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. இன்னைக்கு இந்த லைலத்துல் கத்ருடைய நாளில் எல்லா பரக்கத் பொருந்திய சகலதும் எங்களுக்கு கிடைக்குது. இன்றைக்கு நாளில் உலகத்தில் இறங்குது. நாங்கள் அமல் செஞ்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருவோம். ஆனால் எங்களுக்கு தெரியா எந்த பக்கத்தால் எங்களுக்கு பரக்கத் வருது என்று சொல்லி அல்லாஹ் எங்களோட அமலை ஏற்றுக்கொண்டிருந்தான்னு சொன்னால் நினையாபுரத்திலிருந்து எங்களோட காரியங்கள் நிறைவேறும். எங்களோட அமல அல்லாஹ் அங்கீகரிச்சுட்டான்னு சொன்னா எங்களோட தேவைகள், எங்களோட நாட்டங்கள் விளங்கிச்சா, எங்களுக்கு தேவையான அனைத்தும் எங்களை அறியாமலே சுற்றி முற்றும் வந்துக்கிட்டே இருக்கு.
மின் குல்லி அம்ரின் சலாம் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இது வரைக்கும் வரும் இது ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இந்த ஃபஜ்ர் இருக்குது சுபஹ் வரைக்கும் இந்த ரஹமத்துடைய பரக்கத்துடைய மலக்குகள் வந்து இந்த அனைத்தையும் எங்களுக்கு சுபஹ் வரைக்கும் தாராங்க. இதுதான் இந்த லைலத்துல் கத்ருடைய ஆரம்பம் எப்பன்னு சொன்னா, எப்போ மகரிப் ஆரம்பிக்குதோ அப்பையிலிருந்து சுபஹ் வரைக்கும் இந்த அமல்களை செய்யணும்னு உலமாக்கள் சொல்ற காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்லிட்டான், லைலத்துல் கத்ர் மகரிபில இருந்து சுபஹ் வரைக்கும் உங்களுக்கு சகல மகஃபிரத்தும் சகல ரஹ்மத்தும் மலக்குமார்கள் உங்களுக்கு எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் கேட்கிறான், முதல் வானத்துக்கு அல்லாஹ் வாரான், என்னிடத்துல கேட்பவன் யாரும் இல்லையா, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவன் யாரும் இல்லையா, உங்களோட தேவைகளை கேட்கக்கூடியவன் யாரும் இல்லையா, அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் எங்க வந்திருக்கிறான்? 7வது அரிசில இருந்து முதல் வானத்துக்கு அல்லாஹ் வந்திருக்கிறான். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு ஒற்றைப்பட நாட்கள் லைலத்துல் கத்ருடைய இரவிலும் அல்லாஹ் முதல் வானத்துக்கு வாரான். வந்து கேட்கிறான், என்னிடத்தில் கேட்கக்கூடியவன் யாரும் இல்லையா, தேவைகளை கேட்கக்கூடியவன் யாரும் இல்லையா, பாவ மன்னிப்போலே கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா. அல்லாவே வந்து கேட்கிற நேரம் நாங்க எங்கட பாவத்தை எங்கட தேவையை அல்லாட்ட கேட்கலன்னு சொன்னா நாங்க எவ்வளவு பெரிய துர்பாக்கியன். எங்களை மாதிரி ஒரு மோசமான ஒரு மனுஷன் நாங்க உலகத்துல இருக்கக்கூடும். யோசிச்சு பாருங்க பார்க்க. ரப்பு வந்து எங்கள்கிட்ட கேட்கிறான், என்ன வேணும் உங்களுக்கு, என்ன செய்யணும் உங்களுக்கு. அப்ப ரப்பு கேட்கிற நேரம் நாங்க யா அல்லாஹ் ஏண்ட இந்த தேவை இருக்குது, யா அல்லாஹ் ஏண்ட இந்த நோய் இருக்குது, யா அல்லாஹ் ஏண்ட ஆயில நீடிச்சிரு, யா அல்லாஹ் ஏண்ட உட்டாரும் நல்ல கபூர்ல இருக்கிறாங்க, யா அல்லாஹ் ஏண்ட தாய் தாப்பன் கபூர்ல இருக்கிறாங்க, யா அல்லாஹ் அவங்களோட பாவங்களை மன்னிச்சிரியாடுறா, யா அல்லாஹ் அவங்களோட கபூர்களை விசாலமாக்கிறியா அல்லாஹ். இதெல்லாம் நாங்க அல்லாஹ்ட்ட கட்டாயமா கேட்கிற நேரம் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வந்து மனிதனை படைச்சிக்கிறேன் நான் எப்படின்னு சொன்னா, பாவங்களுக்கும் மறதிக்கும் மத்தியில தான் படைச்சிக்கிறேன். பாவங்கள் செய்யாத நபிமார்களை தவிர பாவங்கள் உலகத்துல படைக்கப்பட்ட பாவங்கள் செய்யாத மனிதன் யாருமே கிடையாது. எங்களை அறியாம நாங்க பாவம் செஞ்சிப்போம். யாரையாவது பத்தி கீபத் பேசிப்போம், யாரையாவது பத்தி புறம் பேசிப்போம், தொழுதிருப்போம், தொழுது முடிஞ்சு யாராவது பத்தி பேசிப்போம், அது பாவமா எழுதப்பட்டிருக்கும். இந்த முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுற நாள் தான் இது. ஆல்ரெடி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுற நாள். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு என்ன தேவை, நீ என்னட்ட கேளு, நான் வந்திக்கிறேன், முதல் வானத்துக்கு வந்திக்கிறேன், உன்ட தேவையை கேளு, நான் தாரேன். பாவங்கள் நீ செஞ்சிக்கிறாய், கேளு. உன்ட ஏற்றுல உன்ட இடது பக்கம் ரகீப் அதீத் எழுதியிருந்தா நான் உன்ட பாவங்களை நான் மன்னிச்சு அழிச்சிடுறேன். விளங்கிச்சா? அப்ப இப்படி கேட்கிற நேரம் வந்து நாங்க லைலத்துல் கத்ர்ன்னு சொல்லி நாங்க வீட்டுல உறங்கிட்டீங்கா அல்லது எங்கட வேலை வெட்டின்னு சொல்லி இருந்தா எங்கட அடுத்த நாளுடைய நிலைமை என்ன, அடுத்த வருடத்துடைய நிலைமை என்ன, அடுத்த வருடங்களுடைய நிலைமை என்ன, கபருடைய நிலைமை என்ன, மஹ்ஷருடைய நிலைமை என்ன, கயாமத்துடைய நிலைமை என்ன. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆயிஷா நாயகி கேட்டாங்க, லைலத்துல் கத்ர் என்று சொல்றீங்களே, இதுல முக்கியமா அமல் செய்யக்கூடிய நாள் என்ன, என்ன அமல் செய்யணும் யா ரசூலல்லாஹ்னு சொல்லி. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பாவ மன்னிப்பை கேளுங்க. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எப்படி பாவ மன்னிப்பை கேட்கிற, எந்த துவாவை நாங்க ஓதுறோம், பாவ மன்னிப்பு எந்த துவாவை நாங்க ஓதுறோம். ரசூலே கரீம் சொல்லி தந்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க ஆயிஷா நாயகி, அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னா. அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னா. என்ன சொல்ற, என்ன சொல்லிக்கிற துவாக்கள், அந்த துவால அல்லாஹும்ம இன்னக அஃபுவன், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு. துஹிப்புல் அஃவ, துஹிப் நீ விரும்பக்கூடியவன், அஃவ பாவத்தை மன்னிக்கிறத நீ விரும்பக்கூடியவன். யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு. துஹிப்புல் அஃவ, துஹிப் நீ விரும்பக்கூடியவன், அஃவ பாவத்தை மன்னிக்கிறத நீ விரும்புறாய் யா அல்லாஹ், அந்த பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சு. இன்னக அஃபுவுன், நிச்சயமா நீ என் பாவங்களை மன்னிப்பாய். துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னா,
இன்னக அஃபூவன், நீ என்ன பாவங்களை நிச்சயமா நீ மன்னிச்சுடுவாய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க ஆயிஷா நாய்க்கு, இந்த துஆக்களை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஒற்றைப்பட நாட்கள்லையும், ஒவ்வொரு ரமலான் ஒவ்வொரு நாளும் ஆயிஷா நாய்க்கு சொன்னாங்க, நீங்க இந்த பாவத்தை, உங்களோட பாவங்க மன்னிப்பை நீங்க இப்படி தேடிக்கொள்ளு. அல்லாஹும்ம இன்னக அஃபூவன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். யா கரீம் கிரிஃபுல்லவனே, யா அல்லாஹ், யா கரீம் யா அல்லாஹ், கிரிஃபுல்ல ரப்பே, என்னுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரு. நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன் யா அல்லாஹ், நீ என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு. நீ மன்னிக்காவிட்டால் நான் நாசமாகிடுவேன் யா அல்லாஹ். அந்த துவால அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப இவ்வளவெல்லாம் சிறப்பான ஒரு நாளில் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஒன்று சேர்த்திக்கிறான். நாங்கள் என்ன செய்யணும், என்ன நல்லாமல் செய்யணுமோ, என்ன பாவங்களை நாங்கள், எங்களோட பாவங்கள், எங்களை அறியாமல் செய்யப்பட்ட பாவங்கள், அறிஞ்சு செஞ்ச பாவங்கள், இந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், வந்து கேட்குறான் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி பாவ மன்னிப்பை நாங்கள் கட்டாமல் தேடிக்கொள்ளணும். அதுதான் தௌபான்னு சொல்கிறது. அது நாங்கள் கூட்டாகவும் அந்த தௌபாவை செஞ்சு கொள்ளலாம், தனியாகவும் நாங்கள் தௌபாவை செஞ்சு கொள்ளலாம். ஆனால் கூட்டாக நாங்கள் தௌபாவை சொல்கிற நேரம், துவாவை கேட்டு தௌபா நாங்கள் கேட்குற நேரம், யாரோ ஒரு துவாவை, ஒரு ஆமீனா எல்லாம் கட்டாமல் ஏற்றுக்கொள்வான். ஏண்டா ஆமீனை ஏற்றுக்கொள்ளல, உங்களோட ஆமீனை ஏற்றுக்கொள்ள, இதில் யாராவது ஒருத்தர் ஆமீன் என்று சொல்கிற நேரம், தௌபா கேட்குற நேரம், ஆமீன் என்று சொல்கிற நேரம், அந்த தௌபாவை, அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே ஏற்றுக்கொள்கிறான், அவனை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ எல்லார பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். எல்லார பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சுக்கிறான். இதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னாங்க, உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்க, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு மறைக்கப்பட்டுச்சு. ஏன் மறைக்கப்பட்டுச்சு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாராங்க, நபி அவங்களோட சபைக்கு வாராங்க, மஜ்லிஸ்க்கு வாராங்க, இந்த லைலத்துல் கத்ர் என்ன நாள் என்று சொல்றதுக்காகவே. 2 சஹாபாக்கள் என்று சொல்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தோழர்கள். அவங்க பரம்பரையா இஸ்லாத்தை தவிரவங்க, இஸ்லாத்தில் இருந்தவங்க இல்லை, இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அப்போ அவங்களே எங்களை மாதிரி மனுஷர்கள் தான். 2 சஹாபாக்கள் தர்க்கம் படிக்கிறாங்க, ஏதோ ஆகியம் நடக்குது. அப்போ மலக்குமார்கள் வாராங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாராங்க, லைலத்துல் கத்ர் இந்த நாள் தான் சொல்றதுக்கு வார நேரம் என்ன, 2 சஹாபாக்கள் சண்டை, அவங்க அப்படியே திரும்பி போறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பார்த்துக்கிட்டுக்கிறாங்க. அப்படியே அந்த மஜ்லிஸில் இருந்து அந்த மலக்கு சொல்லிட்டு போறாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, நான் உங்களுக்கு இதை அறிவிக்க வந்தேன், லைலத்துல் கத்ர் இன்ன நாள் தாண்டு சொல்லி. இந்த 2 சஹாபாக்கள் தர்க்கம் புரியுறாங்க, ஆகிய பண்ணிக்கொள்றாங்க, சண்டை பிடிச்சு கொள்றாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான் என்ன வர சொல்லி, நீங்க ஒற்றைப்பட நாட்கள்ல நீங்க லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்க. ஒற்றைப்பட நாட்கள்ல லைலத்துல் கத்ரை நீங்க தேடிக்கொள்ளுங்க. இப்ப இந்த ஹதீஸ் கிரந்தத்துக்கு, இந்த ஹதீஸுக்கு ஹதீஸ் கலையுடைய தப்சீருடைய உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கூடுதலா 25, 27 இந்த நாட்கள்ல லைலத்துல் கத்ராக இருக்கலாம். 25 அல்லது 27 லைலத்துல் கத்ராக இருக்கலாம். ஆனா கூடுதலான இமாம்கள் சொல்றாங்க, எல்லா ஒற்றைப்படை நாட்கள் 21, 23, 25, 27, 29 எல்லா ஒற்றைப்படை நாட்களையும் நீங்க அமல் செய்யுங்கன்னு சொல்லி கூடுதலான இமாம்கள் இந்த ஹதீஸ்க்கு விளக்கம் கொடுக்குறாங்க, தப்சீருடைய உலமாக்கள். அப்ப நாங்க அந்த அடிப்படையில இந்த 25 மட்டும் இன்றைக்கு நாங்கள் லைலத்துல் கத்ர் முடிஞ்சு நான் அமல் செஞ்சுட்டேன், நான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி நாங்க அடுத்த 27 நாங்க விட்டுறக்கூடாது. அதுவும் லைலத்துல் கத்ராக இருக்கலாம். இந்த இடத்துக்கு நாங்கள் ஒன்று சேராட்டியும் அடுத்த 27 நாங்கள் என்ன பள்ளி இருக்குதோ இல்லாட்டி எந்த இடத்துல அமல் செய்யப்படுவதோ அந்த இடத்துக்கு நாங்கள் போகணும். நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே நாங்கள் அமல் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த 29 அதே மாதிரி தான். பெருநாள் வந்துட்டு இப்போ லைலத்துல் கத்ர் 27 முடிஞ்சு அப்படின்னு நாங்கள் அமல் செய்யாமல் இருந்தோம்னு சொன்னால் அந்த 29 நாங்கள் மிஸ் பண்ணிடுவோம். அந்த லைலத்துல் கத்ர் இருந்து அது மிஸ் ஆகும். ஆனால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தப்சீருடைய உலமாக்கள் சொல்ற மாதிரி இன்றைய நாள் சில நேரம் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம், அல்லது 27 வார ஞாயிற்றுக்கிழமை லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அந்த நாட்களில் நாங்கள் நியத்து வச்சுக் கொள்வோம்,
நாங்கள் உறுதியோடு எடுத்துக்கொள்வோம். அந்த நாட்கள்லையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இதே மாதிரி அமல் செஞ்சு நாங்கள் கட்டாயமாக நஃபலுடைய தொழுகை, தராவியுடைய தொழுகை, தஹஜ்ஜத்துடைய தொழுகை, கியாமுல்லைலுடைய தொழுகை, குர்ஆன் விளங்கிச்சா, அதே மாதிரி குர்ஆன் ஓதிக்கொள்வது, இஸ்திக்ஃபார் செய்கிறது, அதே நேரம் தௌபா, இப்படி எல்லாத்தையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களோட நேரத்தை காலத்தை நாங்கள் ஒதுக்கி, எங்களோட வேலை வெட்டிகள் புள்ள குட்டி எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒருத்தரும் எங்களோட வரப்போறதில்ல. கபரு வரைக்கும் தான் எல்லாரும் வருவாங்க. அது நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், எந்த ஃப்ரெண்டா இருக்கலாம், எங்களோட புள்ளகளா இருக்கலாம், எங்களோட உமா வாப்பலா இருக்கலாம், யாரும் வரப்போறதில்ல எங்களோட. நாங்கள் புள்ள குட்டிகளாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அங்கே ஓடுறோம், இங்கே ஓடுறோம், எல்லாம் செய்கிறோம். எங்களோட அமலை நாங்கள் விட்டுட்டோம்னு சொன்னா, அல்லாஹ் எங்களை மன்னிக்கலன்னு சொன்னா, கபரு வரைக்கும் தான் எல்லாரும் வருவாங்க. அந்த கபர்ல தனியாக நாங்க தான் இருக்கணும். அந்த கபர் கேட்கும், நீ என்ன கொண்டு வந்தாய், உலகத்திலேருந்து நீ என்ன எடுத்துட்டு வந்தீங்கிறாய் என்னட்ட வாரத்துக்கு, உலகத்திலேருந்து நீ என்ன செஞ்சு என்ன நல்ல அமலை கொண்டு வந்தீங்கிறாய். அந்த நல்ல அமலை நாங்க எடுத்துட்டு போனா தான் நிம்மதியா கியாமத்து நாள் வரைக்கும் அந்த கபரில் எங்களுக்கு வாழலாம். கியாமத் எப்ப வரும் எங்களுக்கு தெரியாது. அந்த மன்னரை எப்படியாப்பட்டது, ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பயங்கரமானது மன்னரை. நீங்க என்ன நல்லமல் கொண்டு போறீங்களோ நீங்க சொர்க்கத்தை அனுபவிப்பீங்க. உலகத்திலிருந்து என்ன நல்லமலை நீங்க கொண்டு போகலன்னு சொன்னா கியாமத்து நாள் வரைக்கும் நீங்க நரகத்தை நீங்க அனுபவிப்பீங்க. அப்ப நாங்க என்னதான் நான் உலகத்துல எப்படிதான் ஓடி ஆடி திரிஞ்சாலும் நிச்சயமா எங்களுக்கு ஒரு மரணம் கட்டாயமா வருகும். சக்கராத்தை நாங்க அனுபவிக்கணும். அதே நேரம் கபர்ல நாங்க தனியாக இருந்தே ஆகணும். யாரும் எங்களோட வந்து இருக்க போறதில்ல. அந்த கபருன்றது இருள் சூழ்ந்த ஒரு மன்னர், எந்த வெளிச்சமும் கிடையாது. அந்த வெளிச்சத்துக்கு என்ன கொண்டு வந்தான்னு கேட்கும் கபர். கபர் பேச ஆரம்பிக்கும், உனக்கு வெளிச்சம் வேணும், நீ என்ன கொண்டு வந்தாய். எப்ப நான் குர்ஆனை நல்ல முறையில் அல்லாஹ்ட கலாம நாங்க சரியான முறையில ஓதி அல்லாஹ்ட்ட நாங்க துஆ கேட்டு அல்லாஹ் அங்கீகரிச்சான்னு சொன்னா குர்ஆன் வந்து நிற்கும் வெளிச்சமாக. அந்த கபர்ல குர்ஆன் வந்து நிற்கும் வெளிச்சமாக. அந்த கபர்ல நல்லமல்கள் நாங்க செஞ்சிருந்தா அந்த கபரை எங்களை இருக்காது, அந்த கபர் விசாலமாகும். ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. முன்கர் நக்கீர் வருவாங்க, கேள்வி கணே கேட்பாங்க. நாங்க குர்ஆனை பாடமாக்கி இருந்தோம்னு சொன்னா, குர்ஆனை ஓதி இருந்தோம்னு சொன்னா அந்த குர்ஆன் எங்களுடைய தலைமாட்டில் நிற்கும். ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முன்கர் நக்கீர்ட்ட சொல்லும், ஏ மலக்குமார்களே, நான் குர்ஆன் வந்திக்கிறேன், இவர் ஓதின இந்த சூரா வந்திக்கிறேன், இவர் ஓதின குர்ஆன் இது நான் வந்து நிற்கிறேன், இவங்களோட கேள்வி கணக்க நீ லேசாக்கி நீங்க கேட்டுக்கொண்டு நீங்க வெளியே போயிட்டுருங்க கபர் விட்டு. அப்ப எல்லா நல்லமல்களும் நாங்க கபருக்கு தேடிக்கொண்டோம்னு சொன்னா நிச்சயமாக நிம்மதியா அந்த மண்ணறையில, அந்த இருள் சூழ்ந்த அறையில, எந்த சொகுசும் இல்லாத அறையில, எந்த பிலோவும் கிடையாது, எந்த பெட்டும் கிடையாது, எந்த மெட்ரஸும் கிடையாது, அந்த எந்த ஹீட்டரும் கிடையாது, எந்த ரெஃப்ரெஷன்ட்டும் கிடையாது. அந்த கபர்ல எல்லாம் எங்களோட நன்மைகள் நல்லமல்கள் நாங்கள் செஞ்சோம்னு சொன்னா நிச்சயமாக அந்த கபர் எங்களுக்கு சொகுசாக அமையும். எங்களுக்கு அந்த மன்னரை வந்து எங்களுக்கு வந்து மாளிகையாக அமையும். சொர்க்கத்துடைய மாளிகையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மன்னரை எங்களுக்கு அமைச்சிருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன பிரகாரம் நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் உலகத்தில் வாழ்ந்து இந்த இன்ஷா அல்லாஹ் இந்த 2-3 நாட்கள்ல எங்களுடைய இந்த ரமலான் எங்களோட்டு போயிட்டு, இந்த ரமலான்ல அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன நல்ல அமல் செய்ய சொன்னாங்களோ இந்த 2-3 நாளும் நாங்கள் அந்த நல்ல அமல்களையும் செஞ்சு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழ்ந்து உலகத்தில் இருந்து இன்ஷா அல்லாஹ் வெற்றியாளனாக நாங்கள் கபருக்கு போகக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உலகத்தில் வாழ்ந்து நாங்கள் மரணிக்கணும் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமா அல்லாஹ் எங்கட என்னென்ன தேவைகள் என்னென்ன பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறேன்னு சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் அனைத்து பாவங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய என்னையும் உங்களையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான நாளில் அங்கீகரிக்கக்கூடிய இன்ஷா அல்லாஹ் நல்ல மனிதனாக ஆக்கிக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.